வணக்கம். ஸோ குரூப் 1 மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மிஸ்டேக் நம்பர் 1 பார்த்தோம். இன்றைக்கி மிஸ்டேக் இல்லாமல் எப்படி வந்து சில விஷயங்களை இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எப்படி வந்து டயக்ராம்ஸை நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்டில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை இன்கார்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். சரியா? ஸ்டடியிங் இஸ் செப்பரேட், ரைட்டிங் இஸ் செப்பரேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஸ்டடி பண்ணிட்டேன்னா எழுதுகிற ஸ்கில் தன்னால் வந்துடும் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த படிக்கக்கூடிய விஷயம் டெலிவரி ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து டேமில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து என்ன, வெறும் தண்ணியாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் மண்டையில் வந்து எவ்வளோ சரக்கு இருந்தாலும் இது கிடையாது. டேம் தண்ணி எப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்போ தான் அதுக்கு வந்து பவர். அதே மாதிரி தான் உங்கள் மண்டையில் இருக்கக்கூடிய சரக்கு எப்போ நீங்கள் எழுதும்போது ஈஸியாக டெலிவரி ஆகுதோ, ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மதிப்பெண். ஓகே. ஸோ டாப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு நீங்கள் எந்த விதமான மென்டஸ்ட் கட்டலன்னு சொல்லுவாங்கன்னா, உங்கள் பேப்பரில் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டயக்ராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டயக்ராம் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, எங்கே யூஸ் பண்ணுறது, எப்போ யூஸ் பண்ணுறது, வேர் அண்ட் வென், இந்த ரெண்டும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்காக நான் ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணவங்களுடைய சில டயக்ராம்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணுங்கள். சரியா? இதை நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கணும். பட் இங்கே வந்து ரெண்டு விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, 20 கேள்வினா 20 கேள்வியிலையும் டயக்ராம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. 20 கேள்வியில் அட்லீஸ்ட் ஒரு 5%, ஒரு 5லேருந்து ஒரு 6, மிஞ்சி போனால் ஒரு 7-8 கேள்வி வரைக்கும் வந்து என்ன நீங்கள் எழுதுங்க. அதுக்கு மேலே எல்லா கேள்வியிலையும் எல்லா விடைகள்லையும் நீங்கள் டயக்ராம் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சரியா? அதாவது வந்து பாயசத்தில் வந்து ஒரு ஏலக்காய் இல்லை ஒரு முந்திரி கிடந்தால் தான் நல்லது. பாயசம் முழுவதுமே முந்திரி கிடந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டயக்ராம்ஸும். ஸோ யூஸ் இட் அக்கார்டிங்லி. அதில் எந்த விதமான ஒரு இதுவும் தேவையில்லை. அப்புறம் ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. சரியா? ஸோ முதல் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். இந்த டைம் சேவிங் அப்படிங்கிறது யாருக்கு? உங்களுக்கு மட்டுமானா கிடையாது. ஸோ நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்கம் பக்கமாக எழுதுறதுக்கு பதிலாக சில இடங்களில் யூ கேன் அப்ரோச் த டயக்ராம்ஸ். அது ஈஸியாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடும். திருத்துறவருக்கும் அந்த ஒரு டயக்ராமை பார்த்த உடனே நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ நீங்கள் இதே இது பாயிண்டராக போட்டு எழுதும்போது அதை வந்து என்ன ஒவ்வொன்றையும் பார்த்து படித்து என்ன பண்ணணும், அவர் வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் டயக்ராமாக போடும்போது ஒரே குயிக்காக வந்து என்ன நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத அவரால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பெனிஃபிட் இருக்குது. சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். இந்த மோனோட்டோமஸாக இருக்காது. மோனோட்டோமஸ்னால் என்ன, ஒன்றாவது இதிலேருந்து கடைசி வரி வரைக்கும் என்ன, ஓகே இன்ட்ரோடக்ஷன் ஒரு 3 லைனு, சப் ஹெட்டிங்கு அது கீழே ஒரு 2 பாயிண்ட்டு, அடுத்த ஒரு சப் ஹெட்டிங் அது கீழே ஒரு 2 பாயிண்ட் அப்படின்னா அது மோனோட்டோமஸாக இருக்கும். அது பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும். அப்பப்போ இடையில இந்த மாதிரி வந்து வரும்போது என்னென்னா, ஸோ உங்கள் பேப்பர் வந்து அந்த மோனோட்டோமஸ் அப்படிங்கிறத உடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேப்பர் வந்து என்ன, இட்ஸ் லுக்ஸ் லைக் ஒரு டைவர்சிட்டி, ஒரு இதாக இருக்கும், ஒரு யூனிக்யூனஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இது பண்ணணும். சரியா? ஓகே சார், இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்த உடனே போட்டுடலாமான்னா போட முடியாது. எல்லாத்துக்குமே வந்து என்ன, யூ நீட் ப்ராக்டிஸ். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் 50%னா ப்ராக்டிஸ் 50%. இன் தட் சென்ஸ் ரிட்டனுக்கு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டயக்ராம் போடுறதுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வரல அப்படிங்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு டெஸ்ட்டு எழுதுறோன்னா டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன, நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து நான் டயக்ராம் போட்டிருக்கலாம். டயக்ராம் போடும்போது நான் இதுக்கு மைண்ட் மேப் போடலாமா, இல்லை ஸ்பைடர் டயக்ராம் போடலாமா, இல்லை ஹப் அண்ட் ஸ்போக் டயக்ராம் போடலாமான்னு பார்க்கணும். இல்லை ஃப்ளோ சார்ட் போட முடியுமா, இல்லை டேபிள்ஸ் போட முடியுமா, இல்லை வந்து மேப்ஸ் போட முடியுமா, இல்லை பிரமிட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கொஷின் எடுத்து இதுக்கு என்னால் போட முடியும், இதுக்கு என்னால் போட முடியாதுன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒர்க் அவுட் மட்டும் வந்து பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 5 முறை 6 முறை பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேர்வுகளில் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அப்போ இந்த கேள்விக்கு என்னால் டயக்ராம் போட முடியும், நான் ரொம்ப சிம்பிளாக
ஒரு டயக்ராம் போடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எந்தெந்த விதத்தில் வந்து பயன்படுத்தலாம். ஹிஸ்ட்ரியில் டயக்ராம் போடலாம்னா ஹிஸ்ட்ரியில் டயக்ராம் போடலாம், ஹிஸ்ட்ரியில் மேப் போடலாம். மேப் அப்படிங்கிறது ஜாகிரபிக்கு மட்டும் கிடையாது. யூ கேன் யூஸ் இட் ஃபார் எக்கனாமி, யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஹிஸ்ட்ரி, யூ கேன் யூஸ் இட் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் பேர் டக்கு ஞாபகத்தில் என்விரான்மெண்ட் எக்காலஜி. இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து நீங்கள் வந்து டயக்ராமை வந்து பயன்படுத்திக்கலாம். பட் வேர் டு ஆப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேள்வியில் ஒருத்தவங்க வந்து தமிழ்நாடு பற்றி கேட்டுருங்க, தமிழ்நாட்டினுடைய தொழில் வழித்தடத்தை பற்றி எழுது அப்படிங்கும்போது சின்னதாக தமிழ்நாடுன்னு ஒரு இத்தனோண்டு தான் மேப்பு. அந்த மேப்பை போட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 இடத்த குறிச்சிருக்காங்க, இந்த வழித்தடம் இந்த வழித்தடம். அப்போது இது என்ன ஆகுதுன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை வந்து திருத்துறவருக்கு வந்து என்ன கன்வே பண்ணுது. உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கோங்க, மேப்ஸ். இப்போ மேப் போடுறோம், ஒரு இந்தியா மேப் வரைகிறோம் அப்படின்னா இப்போ மேப்பை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டல்ஹௌசி அறிமுகப்படுத்தின அந்த வாரிசிலப்பு கொள்கை இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இந்தியா மேப் போட்டு அதில் சதாரா 1948, ஜான்சி இந்த வருஷம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் எழுதலாம். இல்லை ரெவென்யூ சிஸ்டம் இருக்குன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், மகள்வார் ரயத்துவா இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து என்ன மேப்பில் இந்த வருஷம் இந்த இடம்னு போட்டு காட்டும் போது இட் கன்வேஸ் த இன்ஃபர்மேஷன் வெரி நீட் அண்ட் ஈஸி. தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த டயக்ராம்ஸ். பட் எல்லா இடத்துலையும் டயக்ராம் போட்டிங்கன்னா போர் அடிச்சு போயிடும், அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து என்ன 6, 7, 8 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் சொல்கிறேன், பட் த நேச்சர் ஆஃப் த கொஷின் வில் டிசைட், ரைட்? ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து மைண்ட் மேப்ஸ்லாம் எதுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸு, ஃபீச்சர்ஸ், காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சென்ட்ரல் டாப்பிக்கு, ஃபீச்சர்ஸ், இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து போடலாம். ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எவாலுவேஷனு, காஸ் அண்ட் எஃபெக்ட் செகன்சஸ்ஸு, ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரமிட்ஸும் வந்து என்ன போட்டுக்கலாம். ஸோ டேபிள்ஸ் வந்து 2 விஷயத்தை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு மாடரேஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணு, இல்லை நித்தி ஆயோக்கையும் பிளானிங் கமிஷனையும் கம்பேர் பண்ண, அதுக்கெல்லாம் டேபிள் ஃபார்மேட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். அப்போது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் த கொஷின் வில் டிசைட். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஈச் ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன்னோவேஷன் அப்படிங்கிறது வெளிப்படும். சில இடங்களில் வந்து நானே பார்ப்பேன், பேப்பர் திருத்தும் போது இந்த கொஷினுக்கெலாம் பண்ண முடியாதுன்னு நானே ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் அந்த கேண்டிடேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இல்லை இதிலிருந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் போடலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்போது இட் இஸ் ஆல் அபவுட் த இண்டிவிஜுவல், சரியா? ஸோ இட்ஸ் ஆல்சோ எ ஸ்கில். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு புரிய நான் சில டயக்ராம்ஸ் காமிக்கிறேன், சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உமன் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது மகளிர் திட்டம், ஃப்ரீ பஸ் ட்ராவல், ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவுஸ் அண்ட் கோட்டு, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு. ஸோ இது ஜஸ்ட்டு அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா இருக்குது, ஒன்று நான் காட்டுறேன், சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆர்டிகல்ஸ். சில விஷயங்கள் யூனியன் பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது யூனியனுக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரு, ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரசிடென்ஷியல் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்போ இந்த மாதிரியெல்லாம் எழுதி காமிக்கும் போது ஈஸியாக கன்வே ஆகுதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லெஜிஸ்லேச்சர், இது 3 டைப் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அதுக்கு கீழே என்னென்ன விஷயம் வந்துருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன, யூ வில் கெட் எ கிளியர் ஐடியா. டிஸ்கஸ் த ஃப்ரேம்வொர்க் டு செக் கரப்ஷன் இன் இந்தியா, சரியா? கைண்ட்ஸ் ஆஃப். அப்போ வந்து என்னென்னா என்ன பண்ணுறாங்க, லீகல் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன இத்தனோண்டு ஒரு குட்டி டயக்ராம். ஒன்னொன்னையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், சரியா? ஸோ ஃபேவரட்டிசம்னா என்ன, அதுக்கு கீழே ஒரு குட்டி டயக்ராம். நிறைய பேப்பர் நான் காமிக்கிறேன். ஜூரிஸ்டிக்ஷன்னா அதுக்கு கீழே லோக்பால் அப்படிங்கிறதுக்கு. அடுத்ததை பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ் ஆஃப் கரப்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக லேக் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர், லேக் ஆஃப் ஃபண்டிங், ரெட் டேபிசம், காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர், டிலே இன் ட்ரையல்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், டிஸ்கிரிஷனரி டிசிஷன் மேக்கிங் ஆஃப் அஃபிஷியல்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான், ஆனால் அவங்க ரொம்ப அதே மாதிரி அவங்க போட்டிருக்கிறதும் சிம்பிள். இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே புரிஞ்சிடும், ஒவ்வொரு வரியாக வாசிக்க வேண்டிய தேவை கிடையாது. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன், அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன அவங்க போட்டிருக்காங்க.
சிபிஐ டைரக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி செலக்ட் கமிட்டிக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். தமிழ்லையும் போட முடியும், தமிழில் போடுறதுக்கான விஷயத்தை நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, சில இடங்களில் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ சார்ட்டை கடனை போட்டுட்டு முடிச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிடலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுது மேனேஜ் பண்ண மாதிரி தெரியாது. இந்த மேப் ஒரு சிம்பிளாக இருக்கும், பட் இது கீழே வந்து ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. பாருங்க, எஜுகேஷன் டைனமிக் அண்ட் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவாலுவேஷனுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் எரால் எப்படி இருந்துச்சு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் உமன் எஜுகேஷன் வந்து ஹையர் எஜுகேஷனில் இன்க்ரீஸ் ஆச்சு, ஹையர் எஜுகேஷன்லேருந்து உமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ப்ராசஸை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டு காட்டலாம். இதே மாதிரி ஒரு எவாலுவேஷன் ஆஃப் ஸ்கீமாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து காட்டலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மல்டிஃபேசட் ரோல் ஆஃப் உமன் அப்படிங்கிறதுக்கு ஆர்கனைசேஷனில் என்ன ரோல் பண்ணுறாங்க, சொசைட்டியில் என்ன ரோல் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் என்ன ரோல் பண்ணுறாங்க, இது பார்க்குறதுக்கே எவ்வளோ இதாக, பட் சிம்பிள் தான். இட் வுட் நாட் இது ரொம்ப டைம்லாம் எடுக்குமானா ரொம்ப டைம்லாம் எடுக்காது இதை போடுறதுக்கு. பட் ப்ராக்டிஸ்னால என்ன பண்ணிக்கலாம், ஒன் ஸ்டாப் சென்டர். இதுக்கும் வந்து என்ன அங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருப்பாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டவுரி, டிஸ்பேரிட்டி இன் வேஜஸ், எக்கனாமிக்கலி டிபெண்ட், டிஸ்கிரிமினேஷன் இன் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், மேரேஜோட இம்பேக்ட் ஆஃப் மேரேஜ் ஆன் உமன். ஸோ இதுக்கும் ஒரு இது. அப்போது நம்மளால் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன போட முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம அந்த டைமென்ஷனில் யோசிக்க மாட்டோம். சரியா? அப்போ இதே மாதிரி நம்ம வந்து எங்கெல்லாம் நம்மளால் வந்து இது ஒரு சைக்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள். பிளானிங் இன் இந்தியா, எவாலுவேஷன், டிசைனிங், ஃபண்டிங், கமென்சிங், மார்க்கெட்டிங். சும்மா ஒரு ஐடியாக்காண்டி இது எல்லாத்தையுமே நம்ம காமிக்கிறோம். இதெல்லாம் பேப்பரில் முன்னாடி எழுதின கேண்டிடேட்டுடைய பேப்பர். ஸோ அதிலிருந்து சில விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன ஐ எம் ஷோயிங். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட், அவ்வளோதான். பட் ப்ராக்டிஸால் தான் இதை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வியே என்னென்னா, ஓகே, ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு கேள்வி இருக்குது, எப்படி போட்டிருக்காங்க மட்டும் பாருங்கள். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் கொண்டு போட்டிருக்காங்களா, கல்ச்சுரல் ஃபேக்டருக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டு முடிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இல்லைனா அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏக்கு வந்து டிஃபைன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் as include ஆஃப் ஃபிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ். அப்போ இதுக்கு ஒரு விஷயம் பியில் இந்த ஒரு பாயிண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து 4 இதாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கன்வே பண்ணும். நம்ம பேப்பர் பார்க்குறதுக்கும் வந்து என்ன ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஹவு ஃபேர் த எம்பவர்டு உமன், அதுக்கான ஒரு விஷயம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் உமன், ஏன்னா இது அந்த ஒரு பேப்பர்லேருந்து எடுத்துக்கிட்டேன், நிறைய பேப்பர் எடுக்கல. பட் நமக்கு ஷோ ஒரு காட்டுறதுக்கு தானே அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இவங்க எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இதில் ஃபஸ்ட்டு சோஷியல் எம்பவர்மெண்ட்னா என்ன, சரியா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம். அடுத்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்னா. இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா 2க்கு வித்தியாசம் இருக்கும். இதில் இங்கேருந்து போயிருப்பாங்க, இதில் டயக்ராம், இதில் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வந்திருக்கும். அப்போ ஒன்று போல் தெரியாது, நம்ம பேப்பர் வந்து மொனோட்டமஸாக தெரியாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தமிழ் பேப்பர் வந்து ஒரிஜினல் பேப்பரே காட்டுறேன். இந்த ரோல் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு ரோல் ஆஃப் ஃபேமிலி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சொசைட்டி இன் ஜெண்டர், இவங்க தமிழ் எழுதணும். வெடிப்பிற்கான சமூக காரணங்கள். ஸோ காரணத்துக்கு இவங்க ஒரு காரணங்கள்னு போட்டு இது ஒரு மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா டாப்பிக்லேயும் போட முடியும். ஆனால் நம்ம எங்கே போடணும் போடக்கூடாதுங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மினிமமாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணுமே தவிர்த்து இதையே வந்து என்ன ஒரு முக்கியமான கருவியாக இருக்கணும். அதாவது வந்து செஸ்ஸில் ராஜா மாதிரி ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் வைக்கணும். அடிக்கடி எல்லாத்துக்குமே ராஜாவே வைக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதே மாதிரி. ஸோ இதில் வந்து இவங்க ஒரு இது எக்கனாமிக் டிரான்ஸ்மிஷன் தியரிக்கு ஒரு விஷயத்தையே போட்டிருக்காங்க. இட் இஸ் குட், ஈஸிலி கன்வே டு த எவாலுவேட்டர்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் ஃபார் எவாலுவேட்டர், நாட் டு ப்ரூவ் யுவர் நாலேஜ், நாட் டு ப்ரூவ் யுவர் மெமரி பவர். இது ஒரு ப்ராசஸ்க்கு தமிழில் போட்டிருக்காங்க, இன்னும் இருக்குது தமிழ்லையும் கீழே இருக்குது. அதனால் தமிழ்லையும் வந்து என்ன போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட வகைப்பாடு. அப்போது எல்லா இப்போ இடத்துல மேப் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தமிழில் பார்க்குறதுங்க இருக்க சின்ன சின்ன பாயிண்ட்டாக இருக்குது, இவ்வளோ இடத்த வந்து ஸ்பேஸ் பண்ணியிருக்கு, பார்க்குறதுக்கும் பெட்டராக இருக்குது. இந்த தொழில் வழித்தடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு மேப் போட்டு அதில் எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. அப்போது டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பு கூட்டும். அந்த ஒரே மாதிரியான பேப்பரை பார்த்துட்டு வரும்போது மோனோட்டோமஸாக இல்லாமல் அவருக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ இது எல்லாம் நமக்கு அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு வழிவகுக்கும். ஸோ மெயின்ஸ் தொடர்பாக அடுத்தடுத்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.